பேசலாம். இன்னைக்கு இந்த விஸ்வ பிரம்மத்தில் என்னென்ன பண்ணீங்கன்ற இது வருடந்தோறும் நடைபெறும் श्री विराट विश्वकर्मणे नमः। विश्वाय विश्वकर्मंच विश्वमूर्ति परात्परम विश्वमाता पिता रूपम विश्वकर्म नमोस्तुते। यैमा विश्वा भुवनानि जुक्वत्रुषि होता निशशाता पितानः। இந்த உலகத்திற்கு மூல காரணமாகிய விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் இன்னைக்கு விஸ்வகர்ம தினம் என்கிற செப்டம்பர் 17 எல்லா மாநிலத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் வேலூர் ஸ்ரீ காளிகாம்பாள் பேரிப்பேட்டை காளிகாம்பாள் திருக்கோயிலில் செப்டம்பர் 17க்கு விஸ்வகர்ம மகா யாகம் உலக நலன் கருதி விஸ்வகர்ம மகா யஜ்ஞமோ தொடர்ந்து விஸ்வகர்ம பகவானுக்கு சந்தனாதி தைலம் அரிசி மாவு அபிஷேக பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிர்தம் பால் தயிர் இளநீர் எலுமிச்சம்பழம் விபூதி சந்தனம் பன்னீர் சொர்ணாபிஷேகம்லாம் செய்து கடைசியில் யாகசாலையில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கலசத்தை விஸ்வகர்ம பகவானுக்கு அபிஷேகம் செய்து அலங்கார அர்ச்சனாதிகளை எல்லாம் பண்ணி தீபாராதனை நடைபெற்றது. இந்த விஸ்வகர்ம பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணவர். எனவே எல்லா அன்பர்களும் இந்த விஸ்வகர்ம பகவானை வழிபாடு செய்து எல்லா நன்மையும் அடைம்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வமங்கள மாங்கல்யே விஸ்வவித்யா வினோதினே விஸ்வசம்சார பீஜானாம் விஸ்வகர்ம நமோஸ்துதே. அதாவது ஏஷதேவோ விஸ்வகர்மா சர்வே ஜனா ஹிருதயஸ்திதா. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளிலும் அந்த ஹிருதயத்தில் வியாபகமாக இருக்கக்கூடியவர் எவரோ அவரே விஸ்வகர்மா. தனக்கு அப்பாற்பட்ட தெய்வம் எது இல்லையோ அவரே விஸ்வகர்மா. தாதா விதாதா பரமோத சந்துருக்கு. அவருக்கு மேலே ஒரு தாதா பெரியவர் இல்லை. அவர் யாரோ அவரே விஸ்வகர்மா. அவரால் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு உலக சம்ரட்சிக்கப்பட்டு எல்லா விதமான நன்மைகளையும் அவரை வழிபாடு செய்து எல்லோரும் அடைய வேணுமா பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் விஸ்வகர்மா ஜெயந்தி. நாங்கள் சுமார் ஒரு 36 வருடமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த விஸ்வகர்மா என்பவர் பொதுமக்கள் எல்லாரும் நலம் வேண்டி எல்லா மக்களும் நல்லா வாழ அவர் நிறைய பண்ணியிருக்காரு. மகாபாரதத்தில் கூட அவரை பற்றி வரும். விஸ்வகர்மா ஜெயந்தி நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்காக எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த ஜெயந்தி விழா சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவிஞர் சங்க சார்பாக மாவட்டம், மாநிலம், நகரம், இளைஞனி அனைவரும் ஒத்துழைச்சி இந்த சிறப்பாக வருஷம் பண்ணிட்டு வரோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க, அவங்களுக்கும் நன்றி. பத்திரிகை சார்பாக உங்களுக்கும் நன்றி. வணக்கம். ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மணே நமஹ. ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய புனிதமான வேளையில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் விஸ்வகர்ம ஜெயந்தி உலக மக்களே போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது ஆதி பகவான், விஸ்வகர்மா என்பது ஆதி பகவான். அவர்தான் உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா, முதல் சிருஷ்டிகர்த்தா அவர்தான். இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சிருஷ்டி செய்தவர் விஸ்வகர்மா. அவர் இல்லையே எந்த நிகழ்ச்சியும் நடைபெற வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆதி பகவான் நமது விஸ்வகர்மா. இதனுடைய பெருமையை உணர்ந்துதான் மோடி அவர்களே இன்றைய தினம் விடுமுறையும் இதை கொண்டாட வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்துள்ளார். அப்படிப்பட்ட விஸ்வகர்ம ஜெயந்தி இன்றைய நாள்.
இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் அனைத்து நிகழ்வுகளும் விஸ்வகர்மாவின் படைப்புகளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விஸ்வபிரம்ம ஜெயந்தி இன்றைய தினம். இதை அனைத்து மக்களுக்கும் உரித்தாக ஒரு பொதுவான பகவான். ஏனென்றால் அனைத்து மக்களும் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொது நிகழ்வுகளுக்கு உண்டான கருவிகள் வழிமுறைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் விஸ்வகர்மா. அப்படிப்பட்ட விஸ்வபிரம்ம ஜெயந்தி இன்று போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது அனைத்து மக்களுக்கும் இந்த பலன் அனைவருக்கும் பொதுவாக போய் சேரும் என்று விதி. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை இன்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமது மோடி அவர்கள் இதை பெருமைப்படுத்தி முதன்மைப்படுத்தி கூறியுள்ளதால் இதை அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை உன்னிப்பாக கவனித்து இந்த நிகழ்ச்சியை ஒரு சிரத்தையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஸ்வபிரம்ம ஜெயந்தி இன்று. இது முக்கியமாக விஸ்வகர்ம மக்களால் மிகவும் பெருமைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இந்திய முழுக்க அனைத்து விஸ்வகர்ம மக்களால் மிகவும் புனிதமான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விஸ்வபிரம்ம ஜெயந்தி இன்று. இன்றைக்கு நடந்த யாகங்கள், ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள், இதனுடைய பலன்கள் எல்லாம் பொதுவாக பொதுப்படையாக எல்லா மக்களுக்கும் சென்றடையும். எல்லா மக்களும் சேமமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டி இந்த ஹோமங்கள் அபிஷேகங்கள் நடந்தது. இதை நமது இன்று வேலூர் மாவட்டத்தின் குருவாக இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ ஜோதி முருகாச்சாரியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். அதை விஸ்வகர்மா கைவினைஞர் விஸ்வகர்ம சங்கத்தை சேர்ந்த மாவட்டம், நகரம், ஒன்றியம், மாநிலம் ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக நடத்தினார்கள். அனைவருக்கும் நன்றி. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. இன்று விஸ்வகர்ம ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவானது வேலூர் காளிகாம்பாள் ஆலய வளாகத்திலே விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கம், விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கம் மற்றும் இந்த ஆலயத்தினுடைய உற்சவ விழாக்குழு, அமாவாசை குழு மற்றும் திருப்பணிக்குழு இப்படி பல குழுக்களாக இணைந்து காலையில் ஆடிவள்ளி குழுவினர் என இணைந்து இன்று அதிகாலையிலிருந்தே ஹோமங்களும் பூஜைகளும் செய்து விஸ்வகர்மாவை வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வானது துவங்கியது. இப்பொழுது நண்பகல் ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு விஸ்வகர்ம ஜகத்குரு
ஆதி சிவலிங்காச்சாரியார் 65வது குருமகா சன்னிதானம் குருசுவாமிகள் ஸ்ரீ சிவராஜ லாலாச்சாரிய குருசாமிகளுடைய அருளாசியோடு இளைய பட்டம் சிவராஜன் அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த வீர விஸ்வகர்ம திருவீதி உலாவினை துவக்கி வைக்கிறார்கள். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பர்கள் அனைவருமாக வந்திருந்து விஸ்வகர்மாவின் அருளை பெற வேண்டுமாய் இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.